Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தான் பண்ண போகிறேன். இது சண்டே கிடையாது, லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணேன். ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு 65க்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 65க்கு மேரினேட் பண்ணிடலான்ட்டு அதுக்கான சிக்கன் எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் போட்டேன், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சுக்கிட்டேன், விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன். தயிர் கெட்டி தயிர், பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருப்பேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். நான் எப்பொழுதுமே 65 பண்ணால் இது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே ஏதோ கோட்டிங்கே இல்லாத மாதிரி நான் ஃப்ரை பண்ணும்போது ஆகிடுது. அது கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் அதிகமாக போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக வந்துடுது, காரம் உப்பு எல்லாம் நல்லா இருக்குது. அந்த கோட்டிங் மட்டும் மேலே இருக்கும் இல்லையா, அந்த சதையே இல்லாமல் பிச்சுட்டு போயிடுது. ஸோ எல்லாம் கிளறி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கடையில் அப்படியே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து எல்லா மசாலா ஐட்டமும் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு போட்டுட்டு ரைத்தாவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6 இது கட் பண்ணியிருக்கேன். லெமனு, புதினா, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கு. 1 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாக எடுத்திருக்கு. அப்படியே இனிமேல் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முட்டை ஒரு 3 முட்டை மட்டும் வேக வச்சுக்கிட்டேன். பிரியாணி வந்து நான் செஞ்சு எப்படியும் ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருக்கும். ரெகுலராலாம் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, எப்போயாவது ஒரு தடவை தான் பண்ணுவேன். இப்போ சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். குக்கர்லேயே டேரெக்டாக தான், தம் பிரியாணியெல்லாம் இல்லை, குக்கரில் தான் வச்சேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய்யும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது சூடானோன்னே அந்த மசாலா ஐட்டம்லாம் போடலான்ட்டு வெயிட் பண்ணேன். ஸோ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதோட முந்திரியுமே போட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறாமல் அப்படியே மெல்லமாக போட்டு வறுத்துக்கிட்டேன். சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் அரிஞ்சு வச்சு வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் ரைத்தாவுக்கு வச்சுட்டேன், மிச்சது எல்லாமே பிரியாணிக்கு போட்டேன். பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் வந்து நிறைய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும், கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு அது வதங்குற அளவுக்கு சீக்கிரம் வதங்கணும், அது வதங்குறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ உப்பு போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் நான் கல்லுப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி கழுவி வச்சுட்டேன். நான் வந்து பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்மதியெல்லாம் கிடையாது. சாப்பாட்டு ரைஸ் தான், அப்படியே சரி அதிலே செய்யலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். கழுவி ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து அதே கேப்பில் வெங்காயம் வதங்குற நேரத்தில் ரைத்தாவுக்கு தயிர் ஊற்றி வச்சுட்டு அந்த மீதி இருக்க வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ரைத்தாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு வேலை நடக்கும் போதும் அப்படியே கேப்பில் அடுத்தடுத்த வேலையும் அப்படியே பண்ணிவிடுவேன். அப்போ சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். அடுத்து ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்றுங்கும் போது ரொம்ப லேட் ஆகும். ஒரு வேளை நடக்கும்போதே பிரேக் இருந்துச்சுன்னா இன்னொரு வேலையும் பார்த்துருவேன்.
அவ்வளோதான், ரைத்தாவும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், உப்பு நிறைய போட்டுறக்கூடாது, உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் கிளறி வச்சிட்டேன். கெட்டி தயிர்ன்றதுனால ரைத்தாவும் சூப்பராக வந்துச்சு. அவ்வளோதான், ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் பூண்டு தோல் உரிக்காமல் தான் அரைப்பேன். ஒரு சிலர் வந்து தோல் உரிச்சிட்டு தான் அரைப்பாங்க. நான் தோலோடு தான் சேர்ப்பேன். நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனோன்னே புதினா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லா தான் இருந்தது. பட் சாப்பிடும்போது தெரிஞ்சது ரொம்ப இலையெல்லாம் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கலாம் இலை. அப்புறம் அது வதங்கினோன்னே தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா மசிஞ்சு வந்து வெந்து வரட்டும்ன்ட்டு. தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஸ்பெஷலாக எதுவும் மசாலாலாம் எதுவும் பிரியாணிக்கு அரைச்சி வைக்கல, என்ன இருக்கோ அதுதான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன், தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், குழம்புத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்படியே அதை நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கலர் நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்துருந்துச்சு. நல்லா வதங்கின பிறகு தயிர் சேர்த்துக்கிட்டேன். எடுத்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். பிரியாணிக்கு எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது புதினா, தயிர் இதெல்லாம், அப்புறம் லெமனும் கூட. இதெல்லாம் சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரியாணி டேஸ்ட் வந்துரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு சிக்கன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதை வதக்கி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வதங்கி வந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் 2.25 டம்ளர் ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் அளந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ தண்ணி நல்லா ஊற்றினோன்னே நல்லா ஃபுல்லாக மசாலா சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆக்கி விடுற மாதிரி கலக்கி விட்டுட்டேன். இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு நான் போட்டுட்டேன், மிச்சம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலான்ட்டு கொதி வரும்போது பார்த்துக்கலான்னு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி வச்சிட்டேன்னா கொதி வர வரையும் வெயிட் பண்ணலான்னு மூடி வச்சிட்டேன். அப்படியே முட்டையும் வெந்துடுச்சு, அதையும் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு தண்ணி, அதனால் அதோட உப்பு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் திரும்பி இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு அப்படியே ரைஸை போட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்பேன். இந்த தண்ணி நான் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஆல்ரெடி இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ பத்தாமல் போயிடுமோ அடி பிடிச்சிருமோன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன். ஒன்றும் ஆகலை, நல்லா தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு சாப்பாடு, மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். லெமன் ஊற்றினோன்னே நல்லா கிளறி விட்டுட்டு மேலே புதினா கொத்தமல்லி மட்டும் லைட்டாக இலையெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதோ சேர்க்குறேன் பாருங்கள். இந்த தண்ணி தான் நான் சேர்த்துருக்கக்கூடாது, பட் பரவாயில்ல, டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி எல்லாம் ஓகே தான். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்க மாதிரி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்வீட் ஏதாவது செஞ்சுக்கலான்ட்டு ரெடி பண்ணேன். பிரெட் அல்வா தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோ என்னோடது பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சீஸ் பால்ஸ் பண்ணியிருந்தேன்.
அதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து மீந்துருச்சு, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு தான் வச்சேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணிக்கலான்ட்டு அந்த பிரெட் க்ரம்ஸை வச்சு தான் இப்போ நான் பிரெட் அல்வா பண்ண போகிறேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருந்தனால அங்கங்கே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டி இருந்துச்சு. சரி எப்படியோ அதை நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணிடணுன்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். வெந்நீர் வேணுன்னா வெந்நீர் கூட ஊற்றிக்கலாம். நான் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கரை ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வந்துச்சு ஹீட்டில் இருக்கிறதுனால. அது மெல்ட் ஆகி வந்தோடனே பால் நிறைய சேர்த்துக்கிட்டேன் நான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அல்வாவோடது. நார்மலாக பிரெட் அல்வா வேறு மாதிரி செய்வாங்க. நான் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால சரி அதை வச்சு அப்படியே பண்ணலான்ட்டு பண்ணேன். ஸோ நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சின பால் தான், பசும்பால். அது வந்து கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். பால்ன்றதுனால அப்படியே உடனே சுண்டிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்படி சாப்பிட்றதுக்கு அப்படியே ப்ரீமியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பாருங்கள், அப்படியே பால் வந்து நல்லா ஊறி அதோட சேர்ந்துடுச்சு. இது மாதிரி 3 தடவை நான் பால் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு அல்வா. இது மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அது வேறு மாதிரி ப்ரெட்டை வந்து கட் பண்ணி கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் பால் ஊற்றி பண்ணுறதும் இதான் ஃபஸ்ட் டைம் நான். அப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். நான் முந்திரி திராட்சை அந்த மாதிரி போடாமல் பாதாம் பிஸ்தாவோட கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன பீஸாக. அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதிலே மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. அதை மட்டும்தான் சேர்த்தேன் நான். அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மட்டும் மாற்றிட்டு அப்படியே அதை வாஷ் பண்ணிட்டு திரும்பி அதில் 65 பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது நல்லா நேரம் ஆயிருக்கும், ஊறி இருக்கும், மசாலாலாம் சார்ந்திருக்கும். ஸோ அது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, ரைத்தா ரெடி பண்ணிட்டேன், முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 65 மட்டும் தான் ஃபைனலாக. அதையும் ரெடி பண்ணிடலான்னு கோல்டு வின்னர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறைய எப்பொழுது அப்புறம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அப்படியே 65 எல்லாம் எடுத்து சிக்கன்லாம் எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். மீடியம் ஃப்ளேம் தான் வச்சேன். ரொம்ப ஹையில் வச்சுட்டாலும் உடனே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுமோன்ட்டு கொஞ்சம் அனல் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் போட்டப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ கோட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து இதுலேயுமே கடாயிலையும் ரொம்ப ஒட்டெல்லாம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு நான் எடுக்கும்போது ரொம்ப மசாலா கோட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 65ல் அந்தளவுக்கு கோட்டிங்கே இல்லை. ஆனால் கடாயிலையும் அந்தளவுக்கு ஒட்டலை. மேபி நான் இன்னும் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தேன், தயிர் போட்டிருந்தேன், லெமன் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கோட்டிங் மட்டும்தான் சரியாக வரல. கண்டிப்பாக பார்க்குறவங்க ஏதாவது ஐடியா கொடுங்க, டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோதான், 65 ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். பேலன்ஸையும் அப்படியே கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன். ஆயில் கொஞ்சமாக ஊற்றிருந்ததுனால கொஞ்சமாக தான் போட்டு எடுத்தேன் நான். இந்த மந்த் ஃபுல்லாகவே நான்வெஜ் வந்து சிக்கனே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மீன் தடை காலம் போயிட்டுருக்குல்ல, அதனால் நாங்கள் மீன் வாங்க ட்ரை பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து மீன் குழம்பு அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான லன்ச் இது. பிரியாணி, முட்டை, ரைத்தா, பிரெட் அல்வா, சிக்கன் 65 எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ஸோ ரொம்ப நாள் கழித்து பிரியாணி பண்ணுறேன். பட் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக வந்துச்சு. நிஜமாவே சொல்கிறேன், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி மட்டும் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்தது, மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ உங்களுக்கும் மேபி தெரியல அப்படின்னா என்னோடய ரெசிபி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் ரெகுலராக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க எங்களோட சேனலு, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.